மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கீங்க. விவரங்கள். எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்பிற்கான இளநிலை மருத்துவ படிப்பிற்கான அந்த விண்ணப்ப விநியோகம் இன்று தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் விண்ணப்ப விநியோகம் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மருத்துவ கல்வி இயக்குநரகம் ஒரு விரிவான ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்பில் சேரக்கூடிய அந்த மாணவர்கள் போலி சான்றிதழை கொடுத்தால் பெற்றோர்கள் மீதும் குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என இன்றைய தினம் இந்த மருத்துவ கல்வி இயக்குநரகத்தினுடைய அந்த விரிவான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக மாணவர்கள் சேர்வதற்கான தவறான மதிப்பெண் பட்டியலையோ அல்லது தவறான ஜாதி சான்றிதழையோ தவறான பிறப்பு சான்றிதழ் அல்லது போலி தூதரக சான்றிதழ்களை வழங்கினார் மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த சட்ட நடவடிக்கை என்பது குற்றவியல் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்படும் எனவும் மருத்துவ கல்வியினுடைய மாணவர் சேர்க்கை குழு அறிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டு 2024-25 அந்த கல்வியாண்டில் இது போன்ற மாணவர்கள் ஒரு 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இது போன்ற ஒரு போலி சான்றிதழ் வழங்கி குற்றவியல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கை என்பது தற்பொழுது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கான உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.